நல்லவை தேய ஆரம்பிருக்கும் நல்லவை நாடி இனியே சொல்லினான். உலக மக்கள் இப்போ எனக்கு நல்லது, நான் இந்த உண்மையை சொல்லணும். உலக மக்கள் அவர்கள் அறியக்கூடிய அந்த ஆன்மலாபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பெறக்கூடிய அந்த பெரும் பேராகிய பேராற்றல் பெறக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாள் அடைய வேண்டும். அதுக்கு நான் வகுத்து பேச வேண்டும். அது நோக்கம். ஞானிகள் பாடல் உங்கள் காதில் விழ வேண்டும் என்று ஞானிகள், அதான் முதுபெரும் சாதாரண ஆள் நினைக்க வேண்டாம். முதுபெரும் ஞானிகள் பாடியிருக்கிறார். அருணகிரிநாதனையும் தாய்மான சாமிகள் திருமலர் பாடல் எடுத்து சொல்லியிருக்கிறேன். கணபதிதாசர் பாடல் சொல்லியிருக்கிறேன். அவரோட பாடலாம் உங்கள் காதில் விழுந்தாலே நல்லது தான். அதுக்காக தான் சொன்னேன், அல்லவை தேய அறம்பெருகும். அல்லவை தேய அறம்பெருகுண்ணா. அது என்ன அல்லவை என்பதுன்னா பாவம் தேய்ந்து புண்ணியம் பெருகுண்ணா. இது மர்மமான வார்த்தை, யோகிகள் தான் தெரியும். பாவமாகிய புற உடம்பு தேய்ந்து அறமாகிய அக உடம்பு ஆக்கம் பெறுனா. அல்லவை தேய அறம்பெருகும். நான் இப்போ சொல்கிறேன் ஒரே வார்த்தை, நான் இனி பிறக்க விரும்பவில்லை, நான் இனி பிறக்க விரும்பவில்லை, நான் இனி பிறக்க விரும்பவில்லை, நான் இனி பிறக்க விரும்பவில்லை. நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும். எத்தனையோ பாவிகள் முன் ஆட்சி பெற்றிருக்கிறார்கள், இந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். நான் முன் ஆட்சி பெற வேண்டும், நான் இனி பிறக்க விரும்பவில்லை. இதே சொல்ல வேண்டும், இதே சொல்ல வேண்டும். நாமத்தை சொல்ல வேண்டும். வாய் விட்டு சொல்லலாம். அன்பர் தமிழான சொல்ல வாய் விட்டு சொல்லலாம், மௌனமாக சொல்லலாம், கூப்பியும் சொல்லலாம், விழுந்து வணங்கி சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நோக்கம் ஒன்றை இனி நான் பிறக்க விரும்புகிறேன். ஆக அல்லவை தேய அறம்பெருகும், புற உடம்பு தேய்ந்து அக உடம்பு ஆக்கம் பெறும் ஒரு பொருள் உண்டு. ஞானிகளா யோகி அல்லவா, அவன் இப்படி தான் பேசுவான். அவங்க பேச்செல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அல்லவை தேய அறம்பெருகும். சமுதாயத்தில் பாவம் தேய்ந்து புண்ணியம் பெருகுன்னா, இப்போ ஒரு ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி, அறிவு வேலை செய்யலை. நம்ம என்னதான் ஊதினாலும் அறிவு வேலை செய்யலை. கேட்கிறார்கள், கேட்டால் மனதில் பதியவில்லை. பசுமரத்தாணி போல் பதிய முடியவில்லை. அப்போ அந்த என்ன காரணம் தான், சிறிது நேரம் கூட அந்த அறிவுரை நிற்கவில்லை. சிலருக்கு பசுமரத்தாணி போல் பதியுது, சிலருக்கு மனசில் பதியவில்லை. என்ன செய்யுதுன்னா, ஒன்றே ஒன்று, இவருடைய ஆசை இல்லாமல் முடியாது. நான் படிக்கிறேன், நானும் படிக்க கேட்கிறேன், உணர்கின்றேன், ஆனால் என் இதயத்தில் தங்கவில்லை. என்ன கொடுமையோ தெரியவில்லை. சில ஞானிகள் படித்ததையும் படிக்கிறார்கள், கேட்கிறார்கள், மனதிலே பதிகின்றது, ஜென்மத்தை கடைத்தேற்றி வெற்றி பெறுகிறார்கள். நானோ படிக்கிறேன், கேட்கிறேன், உணர்கிறேன், என்னால் உன் திருவடியை பற்ற முடியும் என்று வருந்துகிறேன். ஆக அது போன்ற பலகீனங்கள், அது ஒன்றை கற்று ஒன்றை கேட்டால் அதை பின்பற்ற முடியாத பலகீனங்கள் பாவத்தின் சின்னம். அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அல்லவை தேயணும். பாவம் நீங்க வேண்டும், புண்ணியம் பெருக வேண்டும். எப்போ புண்ணியம் பெருகும்? புண்ணியவானாகிய ஞானிகளை வணங்கினாதான் புண்ணியம் இருக்கும். நாமெல்லாம் பாவிகள் தான். என்ன காரணம்? ஒன்றை ஒன்று சேர்க்க கற்றுக்கொள்ளாதவர்கள், இடைகளையும் பின்களையும் சேர்க்க கற்றுக்கொள்ளாதவர்கள். நாம பாவிகள் தான். ஆசான் என்ன செய்வான்? அவன் சேர்த்து வைப்பான். சேர்த்த இடங்களையும் பின்களையும் சேர்த்து வைப்பான். இடங்களையும் பின்களையும் சேர்த்து வைத்தாலன்றி நம்ம பாவம் தீராது. ஆக சிந்தனை தெளிவு இருக்காது, செயல்பாடில் தெளிவு இருக்காது. பேராசை, வஞ்சனை, பொய், புரட்டு, இது எல்லா வகை ஜாலங்களும் மனம் செஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு துணையே இருக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி அது போன்ற பாவங்கள் நம்ம கிட்ட இருந்து விடுபட வேண்டும். அப்படி விடுபட விட்டால் நீ என்ன செய்து என்ன பயனாக முடியும்? கடைசியில் ஏமாற்றப்படுவாய். அப்போ அல்லவை தேய அறம்பெருக வேண்டும். அப்போ என்ன செய்வான்? அல்லவை தேய இரண்டும் சேர வேண்டும். சேராமல் அல்லவை தேய. அல்லவை என்பது பாவம், அறம் என்பது புண்ணியம். பாவம் நீங்கி புண்ணியம் பெருக வேண்டும். புண்ணியம் பெருக பெருக தான் அறிவு வேலை செய்யும். இப்போ அங்கே